அடுத்து வந்து நாங்கள் பேராகிராஃப் டேக்கை பார்க்கலாம். ஒரு பந்தியை எவ்வாறு நாங்கள் பிரிக்கிறதுன்னு சொல்லி இந்த பீண்டு வரக்கூடிய இந்த ஒட்டு இதில் பாருங்கள் பேராகிராஃப் 1 அடுத்த லைனில் நான் பேராகிராஃப் 2ன்னு போட்டிருக்கேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரே லைனில் தான் இருக்குது, நான் 2 லைனில் போட்டிருந்தாலும். சரியா? ஸோ அதனால் நாங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ண வேணும் பேராகிராஃப்னு சொல்லக்கூடிய பந்தியை பிரிக்கக்கூடிய இந்த ஒட்டு. சரியா? ஸோ இதில் பாருங்கள் பி ஆரம்பித்து அதில் முடிவாகவும் வந்து பேராகிராஃபை முடிகிற இடத்துலையும் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இதை ரிஃப்ரெஷ் பண்ணினா, அதாவது சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணினான்னு சொன்னால் நீங்கள் சேவ் பண்ணி இந்த இடத்துல சேவ் பண்ணி கொள்ளலாம். ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் பண்ணலாட்டி நீங்கள் அந்த ஃபைலில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்ன்றதை கொடுத்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சரி, இந்த இடத்துல பாருங்கள் அதே போல் தான் பிரேக் லைன் பிரேக்குக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டேக் தான் வருது. பொதுவாக வந்து லைன் பிரேக்குக்கு வரக்கூடிய டேக் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் வருது. அதில் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். ஸோ எப்படி வர வேணும் அந்த டெக்ஸ்ட் வர வேணுமன்றதை இதே ஒட்டுகள் மூலம் ரைட் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல நான் ஒரு 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 வேர்டு போல்டாக்கிறதுக்கு இந்த ஒட்டை நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதில் போல்ட் முடியுது. ஸோ இந்த இடத்துல அந்த பேராகிராஃப்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை மட்டும் நான் வந்து என்ன செய்கிறேன், 1 இல்லாமல் போல்டாக்க போகிறேன். ஸோ அவங்க தேவையானதை நான் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி கொண்டாச்சு. இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதில் போல்டாக இந்த இடத்துல காட்டுது. சரியா? ஸோ அதே போல் தான் இட்டாலிக், அண்டர்லைனும் வருது. சரியா? அடுத்தது வந்து அட்ரிபியூட்ஸ், அதாவது பண்புகள்ண்டு வரும். இந்த பண்புகள் வந்து முக்கியமாக ஒட்டுகளுக்கு உள்ளே தான் வருது. பாருங்கள் இந்த பாடின்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டில் அதை விவரித்து தான் சொல்கிறோம். சரியா? அதே பாடி உள்ளுக்கு தான், அதே ஒட்டுகள் உள்ளுக்கு தான் பிஜி கலர்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் முக்கியமாக வந்து பிஜி கலர்ன்றதை நாங்கள் விவரிக்கிறோம். பேக்ரவுண்ட் கலர் அதை எப்படி விவரிக்கிறோம்னா அதுக்கு சமன் என்ற இந்த அடையாளத்தையும் அதுக்கு பின்னால் வந்து கோட்டேஷன் மார்க் இந்த அடையாளங்களையும் கொண்டு நாங்கள் விவரிக்கிறோம். இதில் ரெட்டுன்னு போட்டிருக்கு. சரியா? இதே டேக் தான், அதாவது பாடின்றதை மட்டும் தான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பாடியில் நான் வந்து இதில் பண்பை இந்த பாடி உள்ளுக்கு, இந்த பாடின்ற இந்த டேக் உள்ளுக்கு ஒட்டு உள்ளுக்கு நான் விவரிக்க போகிறேன். சரியா? அப்போ இதில் பிஜி கலர் ரைட், பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல், அதாவது வந்து இந்த மார்க்கோட க்ரீன் என்று கொடுக்குறேன். க்ரீன், ப்ளூ, ரெட் முழுமையான கலர்களை கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கோட் கொடுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். க்ரீன் என்று வரக்கூடிய இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டாக வருது. சரியா? அடுத்தது வந்து இதில் முக்கியமாக பாருங்கள் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த டேக், இந்த ஒட்டு இதில் முடிவை பாருங்கள், அது பாடியிலேருந்து தான் வரும். பாடின்னு சொல்லி தான் வருது. ஓகே, மேலே மட்டும்தான் அந்த பண்புகளை நாங்கள் விவரிக்க வேண்டும். இதுதான் பொதுவாக எல்லா ஒட்டுகளுக்கும் வரக்கூடிய பண்புகள் அப்போ இந்த ஒட்டுகளுக்குள்ளே தான் வரும். அதே போல் தான் பாடி பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்த சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து வந்து பி, அதாவது பேராகிராஃபுடைய பண்புகளையும் இந்த இடத்துல பார்க்கலாம். அலைன்ட், சென்டரில் வருதா, வலது பக்கத்தில் வருதா, இடது பக்கத்தில் வருதா போன்ற விடயங்களை இந்த பண்புகள் காட்டுது. அடுத்தது வந்து இந்த பண்புகளில் முடிவு இப்படி தான் வரும், பீன்றது தான் வரும். ஓகே, அந்த பண்புகளை விவரித்து வராது, அதை முக்கியமாக கவனித்து கொள்ளணும். ஓகே, ஸோ இதே போல் தான் அதுக்குரிய ஸ்டைல், இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பண்புகளோடு வருது. அடுத்து வந்து நாங்கள் லிஸ்ட் டேக்கை பார்க்கலாம். அதாவது வந்து இதில் 2 வகையாக இந்த இடத்துல பார்ப்போம். அதாவது வந்து ஒட்டுகள், ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, நம்பர்ஸில் வரக்கூடியது பொதுவாக ஓஎல்ன்னு சொல்கிறோம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்
அதாவது வந்து நம்பர் இல்லாதது, ரைட். யூஎல் என்று சொல்கிறோம். ஓகே, அப்போ இதில் ஆர்டர் லிஸ்ட்டை பாருங்கள். ஆர்டர் லிஸ்ட்டில் ஆரம்பித்து அதில் முடிவையும் காட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அதில் லிஸ்ட் அதுக்கு இடையில் வருது லிஸ்ட், 1 by 1 காட்டப்பட்டிருக்கு ஒவ்வொன்றா, ஸ்ரீலங்கா, இந்தியான்னு சொல்லி. ஸோ இதை நாங்கள் பிரயோகித்து பார்க்கலாம் எங்களுடைய இந்த நோட் பேடுக்கு. இந்த இடத்துல நான் காப்பி பண்ண போகிறேன். இது வந்து பாடிக்கு எப்பயுமே பாடியில் தான் அநேகமாக வரும். பாருங்கள், மேலே ஆர்டர் லிஸ்ட் முடிவடையுது. அதுக்கு இடையில் தான் இந்த லிஸ்ட் காட்டப்பட்டிருக்கு, அப்படித்தானே? இந்த லிஸ்ட் ஸ்ரீலங்கா, அதை லிஸ்ட் முடியுது, 2வது லிஸ்ட், 3வது லிஸ்ட்டுன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு ஸ்ரீலங்கா, இந்தியா, யூகேன்னு சொல்லி. இதை சேவ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்பர் வருது. ஸோ இதுக்கு பொதுவாக ஆர்டர் லிஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான நம்பர்ஸ் வருது, 1 2 3ன்னு சொல்லி பொதுவாகவே வருது இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு. அடுத்தது வந்து இதுக்குரிய இந்த பாடின்றதை நான் இப்போ சேவ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த எக்ஸாம்பிளுக்காக வேண்டி, ரைட். அதாவது நான் கலரை மாற்றிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணினா ஒயிட்டாக காட்டும். அடுத்தது வந்து இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு அட்ரிபியூட் பண்புகளையும் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த மாதிரியான ABCD அந்த மாதிரியான ஆர்டர்ஸ் வரும் இந்த பண்புகளை கொடுக்கும் போது, ரைட். இதில் புக்கில் கூட நிறைய விஷயங்களை பார்க்கலாம், ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ULன்னு சொல்லுவோம். இதுக்கு டைப்பை நாங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் சர்க்கிள்னு இருக்குது, ரைட். அப்போ அதில் டைப்பை சர்க்கிள் மூலமாக கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், UL ஸ்டார்ட் பண்ணுது, அதில் சர்க்கிள்ன்றது பண்பாக கொடுக்கப்பட்டிருக்கு, UL முடிவடையுது, சரியா? இதை நாங்கள் எங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒயிட்டாகவும் நான் ஏற்கனவே பாடியை மாற்றினேன், ரைட். இந்த இடத்துல பாருங்கள், இதை நான் காப்பி பண்ணி, அதாவது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை இந்த இடத்துல பிரயோகிக்கும் போது எப்படி வரலாம்னு பார்ப்போம், சரியா? ULன்னு ஸ்டார்ட் பண்ணுது, UL டைப் சர்க்கிள்ண்டு இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை பார்க்குறதுக்காகவே இந்த மாதிரி நான் செஞ்சுக்கொள்கிறேன், ரைட். இதில் சர்க்கிள் டைப் வந்து சர்க்கிளில் ஸ்ரீலங்கா, இந்தியான்னு சொல்லி காட்டக்கூடிய அன்ஆர்டர்ட் லிஸ்ட், நம்பர் இல்லாத லிஸ்ட்டுன்னு பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்கு, ரைட். இதை பாருங்கள், நாங்கள் சேவ் பண்ணி நான் இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ரைட். இப்போ பாருங்கள் இதுக்குரிய வித்தியாசத்தை, சரியா? ஸ்ரீலங்கா, இந்தியான்னு சொல்லி 2ஆக காட்டப்பட்டிருக்கு, சரி. அதே போல் இமேஜ் சோர்ஸ்னு சொல்லி வருது. ஸோ அதுக்குரிய பார்த்து இந்த இடத்துல கொடுக்கலாம், ஈக்குவல் இமேஜ் சோர்ஸ்ன்னு சொல்லி, ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அடுத்ததாக வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் போன்ற விஷயங்களை பார்க்கலாம் இந்த கேள்வியில் வருவதனால. இதில் வந்து உதாரணத்துக்கு 1 கீழ் 2 போன்ற விஷயங்களை டைப் பண்ணும்போது எவ்வாறு வரலாம்னு பார்க்கலாம். இதில் வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட் SUP வரும், அது வந்து மேலே வரக்கூடியது SUP. உதாரணத்துக்கு சொல்லலாம், SUP ஸ்டார்ட் முடியுது, ஆரம்பிக்கப்படுது, முடிக்கப்படுது, அதில் 1ன்னு போடுறேன், 1 கீழ் 2 நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கீழேன்றது வந்து இந்த இடத்துல ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல SUB சப்ஸ்கிரிப்ட் கீழே வரக்கூடியது, அப்போ 1 கீழ் 2 கீழே வரக்கூடியது, அப்போ வந்து அது சப்ஸ்கிரிப்ட் என்று வரக்கூடியது 2, ரைட். ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன் இந்த இடத்துல. பார்க்கலாம், இதை நாங்கள் சேவ் பண்ணி எப்படி வருது அவுட்புட்டுன்னு சொல்லி. இந்த 1 கீழ் 2 சேவ் பண்ணுறேன், ரைட். சேவ் பண்ணி அந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 1 கீழ் 2, இதுவும் கேள்வியில் வரக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல. ஸோ இந்த விஷயங்களை கொண்டு இதை போஸ்ட் பண்ணி பாருங்கள், நிப்பாட்டி பாருங்கள், எங்களுக்கு எவ்வாறு இதுக்குரிய ஆன்சரை செய்யலாம்னு சொல்லி. இதுக்குரிய கீழே பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு, இதன் மூலமாக 1லிருந்து 8 வரைக்கும் உள்ள விடையை கொடுக்கலாம், சரியா?
Thank you for watching this video.